ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் யாழி. இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் பிளான் பார்த்துட்டிங்கன்னா, இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் வீட்டில் இருந்துகிட்டே ரொம்ப கம்மியான முதலீட்டில் என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வரிசையில் இந்த பிஸ்னஸ் ஐடியாவும் ஒன்றா இருக்கும். இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா வெறும் 500 ரூபாய் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா கூட இந்த தொழில் தாராளமாக ஆரம்பிக்கலாம். ஸோ முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த தொழில் பெஸ்ட்டாக இருக்கும். நமக்கு வடகம் போட்டு தரதாக இருக்கட்டும், இல்லைனா மசாலா பவுடர்ஸ் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், ஊறுகாய் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த வரிசையில் இதுவும் ஒரு பெஸ்ட்டான தொழிலாக இருக்கும். இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரொம்ப பெருசாக மெனக்கெடணும் அப்படின்ற அவசியமே இருக்காது. டெய்லி ஒரு 1 ஹவர் நம்ம ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், ஒரு நல்ல லாபம் அப்படின்றது நம்மளால் எடுக்க முடியும். ஸோ என்ன ப்ராடக்ட், அதை எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்துட்டிங்கன்னா தேன் நெல்லிக்காய். நம்ம இதுக்கு முன்னாடி நெல்லிக்காய் வச்சு ஒரு மிட்டாய் மாதிரி ஒரு வீடியோ கூட போட்டிருப்போம். ஸோ நெல்லிக்காய் அதுக்கு சுகர் நம்ம ஆட் பண்ணி ஒரு ஆம்லா கேண்டி அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதே வரிசையில் இது தேன் நெல்லிக்காய். அதுக்கும் இதுக்கும் ப்ராசஸ் பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் மெயினாக தேவைப்படுற இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நெல்லிக்காய் ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கும். நெல்லிக்காய் மிட்டாய் செய்யும் போது நம்ம நெல்லிக்காயை நல்லா வேக வச்சு அதில் சுகர் ஆட் பண்ணியிருப்போம். ஆனால் இதுக்கு நம்ம வேக வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ நமக்கு மார்க்கெட்டில் நெல்லிக்காய் கிடைக்கும். ஸோ அதை நம்ம வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோட உள்ளே இருக்க கொட்டையை எடுத்துருவாங்க. இன்னும் நம்ம அந்த மாதிரி போக வேண்டாம், கொஞ்சம் ராவாக ரொம்ப பார்க்குறக்கே ஒரு ரிச்சான லுக் இருக்கணும். அப்படிங்கும்போது அப்படியே நீங்கள் முழு நெல்லிக்காவே ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு நல்லா குத்தி விட்டோம் அப்படின்னா அங்கங்கே குட்டி குட்டியான ஓட்டைகள் வரும். ஸோ அதை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு அதில் தேனை ஊற்றி நம்ம ஃபில் பண்ணிடலாம். இதை ஒரு நாள்லேருந்து 2 நாள் நல்லா சன் ட்ரை பண்ணோம். அப்படிங்கும்போது அந்த தேனும் அந்த நெல்லிக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நெல்லிக்காய் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ அப்படி வந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு பவுலில் ஃப்ரெஷ்ஷான ஒரு பவுலில் நெல்லிக்காயை மட்டும் எடுத்து போட்டுட்டு அப்போது மறுபடியும் புதுசாக தேனை ஊற்றி நம்ம பேக் பண்ணி சேலுக்கு அனுப்பிடலாம். ஸோ இதுதான் இதுக்கான ப்ராசஸாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸாக இருக்கும். இதுக்கு நம்ம ரொம்ப பெருசாக மெனக்கெடணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா நெல்லிக்காய் நமக்கு ஹோல்சேலாக நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். அங்கே நம்ம பல்காக நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கு நம்ம 1 கிலோ நெல்லிக்காயை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 20லேருந்து 30 ரூபா வரைக்கும் தான் காஸ்ட் ஆகும். இதே நம்ம பல்காக எடுக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு இன்னும் கம்மியாகவே கிடைக்கும். அதே மாதிரி தேன் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு நிறைய வெரைட்டிஸ் தேன் இருக்குது. உங்களுக்கு அதாவது 250 ரூபாயிலிருந்தே தேனோட ப்ரைஸஸ் இருக்குது. ஸோ நமக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்து நம்ம சூஸ் பண்ணி தேன் வாங்கிக்கலாம். ஸோ இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தேனுக்கு பதிலாக சுகர் சிரப் ஆட் பண்ணுறாங்க. சுகர் சிரப் ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் அப்படின்றது கிடைக்காது. ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலுமே ஒரு நல்ல ப்ராடக்டாக கொடுக்குறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக கஸ்டமர்கிட்ட நல்ல ஒரு ரீச் கிடைக்கும். அண்ட் இதுக்கான மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸில் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு 1/2 கிலோ தேன் நெல்லிக்காயை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 ரூபா. அதுக்கப்புறம் ஒரு 100 கிராமே 300 ரூபா அந்த மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்சஸில் இருக்குது. ஸோ இது எதனால் அப்படின்னா அதோட குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி இதுக்கான ப்ரைஸும் நமக்கு மாறும். நீங்கள் இனிஷியலாக நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும்போது வெறும் ஒரு 500லேருந்து 1000 ரூபாய் இருந்தாலே போதும். ஸோ நம்ம மெயினாக இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நெல்லிக்காய்க்கு, அதுக்கப்புறம் தேன், அதுக்கப்புறமா பாட்டில்ஸ். ஸோ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் கூட நமக்கு பல்காக எடுக்கும்போது கம்மியான ரேட்டில் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்மளுடைய பேர் போட்ட ஒரு பிராண்டட் லேபிள். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு கம்மியான குவான்டிட்டியில் வேணும் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரியான சீப் அண்ட் பெஸ்ட்டான ப்ரைஸில் கூட நிறையா கிடைக்கிது. ஸோ இந்த பிஸ்னஸ் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லைனா புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்லை ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அடிஷ்னலாக இதை பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ இதுக்கு தேவைப்படுற லைசன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஸோ நமக்கு மெயினாக தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ஃபுட் லைசன்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறமா ஜிஎஸ்டி, எம்எஸ்எம்ஐ இந்த மாதிரியான பேசிக் லைசன்சஸ் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது பிஸ்னஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருக்குது அப்படின்னா இந்த பிஸ்னஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.